எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப் இன்டர்வியூ கொஷின்ஸில் என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வித் சம் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. இந்த கொஷின் இல்லாத இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்கேப்சுலேஷனுக்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் என்ன டெஃபினிஷன் சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம்பிள் கூட லிங்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபஸ்ட்டு என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஹைடிங் இன்டர்னல் டேட்டா அண்ட் எக்ஸ்போசிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி த்ரூ பப்ளிக் மெத்தட்ஸ். அதாவது இது வந்து ஒரு டேட்டாவை ஹைட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா எப்போ தேவையோ அப்போ வந்து பப்ளிக் மெத்தட்ஸ் வழியாக அந்த டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியலன்னா ஒரி பண்ணாதீங்க, நம்ம எக்ஸாம்பிள் லிங்க் பண்ண சொல்ல நம்மளுக்கு புரியும். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஹைடிங் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி எசென்சியல் ஃபீச்சர்ஸ். அதாவது இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை மட்டும் வந்து ஷோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் ஒரி பண்ணாதீங்க, நம்ம எக்ஸாம்பிளோட லிங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் தான். அதாவது நம்ம வந்து ஒரு கார்டு பேமெண்ட் பண்ணுவோம், யூபிஐ பேமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் சிஸ்டம் தான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு அதில் வந்து நான் வந்து 2 பேமெண்ட் டைப்பு கொண்டு வரேன். அதாவது கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து யூபிஐ பேமெண்ட் ஒன்றும் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கார்டு நம்பர் தேவைப்படும், கரெக்டுங்களா? அண்ட் தென் வந்து சிவிவி தேவைப்படும். அண்ட் தென் வந்து கார்டு ஹோல்டர் நேம் தேவைப்படும். அண்ட் தென் வேறு என்னது அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ யூபிஐக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூபிஐ ஐடி தேவைப்படும். அது இருந்தாலே போதும். அப்புறம் வந்து அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு வந்து கார்டு நம்பர், சிவிவி, கார்டு ஹோல்டர் நேம், இது 3 பேசிக். அப்புறம் அமௌண்ட் தேவை. யூபிஐக்கு வந்து யூபிஐ ஐடி, அமௌண்ட் தேவை. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஏன்னா நம்ம என்ன பேமெண்ட் கேட்வேவா என்ன பேமெண்ட் டைப் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் மாறுமேங்காண்டி, பட் பேமெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டுன்றது வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இது வந்து ஒரு எம்டி கன்சோல் அப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து யூபிஐ. ஸோ யூபிஐக்கு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிரெடிட் கார்டு நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோம். இதை நான் பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். கிரெடிட் கார்டுக்கு வந்து கார்டு நம்பர் தேவை அப்படின்னு பார்த்தோம், கரெக்டுங்களா? இதை நான் ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து சிவிவி வேணும்னு சொல்லி பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ சிவிவி. அதுக்கப்புறம் வந்து கார்டு ஹோல்டர் நேம், இது 3 தேவை. அப்புறம் அமௌண்ட். ஸோ அமௌண்ட்டுக்கு நான் வந்து பின்னாடி வரேன். இப்போதைக்கு வந்து இது 3 டீட்டெயில்ஸ் கிரெடிட் கார்டுக்கு தேவை. அப்புறம் யூபிஐக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம். இதை நான் பப்ளிக்காக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு யூபிஐக்கு வந்து யூபிஐ ஐடி மட்டும் இருந்தால் போதும்னு பார்த்தோம். ஸோ யூபிஐ ஐடி. இப்போ நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ் பேல கிரியேட் பண்ணிட்டோம். யூபிஐ தேவையானதையும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் காமனானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணுறேன். ஏன் இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணுறதுன்னு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் வந்து இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணுறேன். சாரி. இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு ஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட், அதாவது பப்ளிக் வாய்ட் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஏன்னா அமௌண்ட்டுன்றது வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை கொண்டு போயிட்டு கிரெடிட் கார்ட்லையும் இன்ஹெரிட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் யூபிஐலையும் இன்ஹெரிட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்குறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், லாஜிக்கலாக எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் இங்கே இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கன்சோலில் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் சக்ஸஸ், அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு அமௌண்ட்டை பேராமீட்டரை வாங்கிக்குவோம். அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிவிடும். நம்ம இன்டர்ஃபேஸ்லேயும் போயிட்டு இங்கே வந்து
அமௌண்ட் பேராமீட்டரை சென்ட் பண்ணிப்போம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இப்போ அதே கொண்டு போயிட்டு நம்ம வந்து யூபிஐலையும் பண்ணணும். ஏன்னா யூபிஐலையும் நம்மளுக்கு வந்து இங்கே எரர் த்ரோ ஆகிட்ருக்கும். ஸோ யூபிஐலையும் அதே பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு வந்து யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிப்போம். இப்போ நம்ம ரெக்குவயர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடும் க்ரியேட் பண்ணிட்டோம். யூபிஐக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு யூபிஐ ஐடி வாங்கிட்டோம். அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம ஒரு மெத்தடையும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நான் ஏன் இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, யூபிஐ இருக்குது, 2 பேமெண்ட் டைப் இருக்குது. ஓகேங்களா? இன் ஃபியூச்சர் இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலட் ட்ரான்சாக்ஷன் அப்படி இல்லைனா சம் எனி பேமெண்ட் பேடிஎம் சம்திங் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் இப்போ கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 3 தேவைப்படுச்சு பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட் டைப்பும் சில ஃபீல்ட்ஸ் இருக்கும். பட் இந்த பேமெண்ட் பண்ணுற மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். என்ன நீங்கள் பேமெண்ட் டைப் எடுத்தாலும் கடைசியாக வந்து நீங்கள் பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுற மெத்தட் காமனாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எத்தனை பேமெண்ட் டைப் வந்தாலும் அந்த பேமெண்ட் டைப்புக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக காமனாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து இன்டர்ஃபேஸாக வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ஃப்யூச்சரில் எனக்கு வந்து மல்டிபிள் பேமெண்ட் டைப் வந்தாலும் அந்த பேமெண்ட்டுக்கு டைப்புக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி வாங்கிக்குவேன். வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணுற மெத்தடை மட்டும் நான் வந்து இன்டர்ஃபேஸாக வச்சுப்பேன். ஐ மீன் இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிப்பேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து எந்த பேமெண்ட் டைப்பாக இருந்தாலும் பேமெண்ட் நான் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அந்த மெத்தடை நான் வந்து இன்டர்ஃபேஸாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த மெத்தட் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஹைடிங் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுது. அதாவது இப்போ பேமெண்ட் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தடை கால் பண்ணால் நம்மளுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பேமெண்ட் எப்படி ஆகுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு அந்த லாஜிக்கெல்லாம் கிரெடிட் கார்டு கிளாஸ் ஃபைலில் இருக்குது. அப்புறம் யூபிஐ லாஜிக்கெல்லாம் வந்து யூபிஐ கிளாஸ் ஃபைலில் இருக்குது. பட் என்ன ஆச்சுன்னா இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனையும் ஹைட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு இம்ப்ளிமெண்டேஷன் ஹைட் பண்ணிடுச்சு அண்ட் ஷோயிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். அதாவது இதை கால் பண்ணால் எனக்கு பேமெண்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் எப்படி பேமெண்ட் ஆகுன்ற லாஜிக்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிடுச்சு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு சிஎஸ்லையும் யூபிஐ சிஎஸ்லையும் இருக்குது. பட் இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தடை கால் பண்ணால் எனக்கு பேமெண்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் எப்படி பேமெண்ட் ஆகுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே எதுவுமே இல்லை. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணிவிட்டு என்ன எசென்ஷியல் எது தேவையோ அதை மட்டும் சொல்கிறதுனால இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு கேட்பாங்க. நம்ம கேட்க சொல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கடகடன்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் வந்து அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்பயே வந்து இன்டர்வியூ நம்ம டிசைட் பண்ணுவார் இவனுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு மேட்டர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், நீ அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிற இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு கொஷினும் வரலாம். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஒரு கான்செப்ட், இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து ஒரு டூல். அதாவது அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்குறோம். அதனால் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேண்டட்ரி கிடையாது. அதுக்காக தான் இங்கே இன்டர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஒரு கான்செப்ட், இன்டர்ஃபேஸ் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுற ஒரு டூல் ஆர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும், எப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து கீழே கமெண்ட்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணிவிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட program.csல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கிரெடிட் கார்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கார்டுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணி பார்ப்போம். கார்ட் நம்பர். ஓகேங்களா? இந்த கார்டு நம்பரில் சம்திங் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிவிவி வந்து ஒரு 3 நம்பர் தரேன். அண்ட் தென் வந்து ஹோல்டர் நேம், கார்டு ஹோல்டர் நேம். அதில் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் தரேன்.
நம்ம இது ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே த்ரோ பண்ணுது, ஸ்ட்ரிங்காகவே மாற்றிப்போம். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக் பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு ஜஸ்ட் வந்து சம்திங் ஒரு அமௌண்ட்டை போட்டு பேமெண்ட் பண்ண போகிறேன். இதே கான்செப்ட் தான் யூபிஐக்கும். அதே மாதிரி யூபிஐ ஸோ யூபிஐ ஐடியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் abc@upi சம்திங் வச்சுப்போம். அதேமாரி யூபிஐ டாட் மேக் பேமெண்ட்டில் போய்ட்டு சம்திங் ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 200. இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் 600 சக்ஸஸ், யூபிஐ பேமெண்ட் 200 சக்ஸஸ்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட்டும் வந்துடுச்சு, நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்கேப்சுலேஷன் தான் பெண்டிங். இப்போ என்கேப்சுலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம வந்து யூபிஐ ஹோல்டில் வச்சுருவோம். இப்போது நம்ம கிரெடிட் கார்டு மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போது நம்மளோட டிசைன் பண்ணிட்டோம், நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம், ரன்னும் பண்ணிட்டோம், அவுட்புட்டும் வந்துடுச்சு, நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனையும் பார்த்துட்டோம். ஃபைன். இப்போது நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து 2 ப்ராப்ளம் இருக்குது. பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டா, அதாவது இந்த கார்டு நம்பர், சிவிவி, கார்டு ஹோல்டர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண டேட்டா. அந்த டேட்டா நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டிசைனில் மெயின் தப்பு வந்து சென்சிட்டிவ் டேட்டாவை வந்து பப்ளிக்காக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தப்பு அது. செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து எந்த ஒரு வேலிடேஷனுமே இல்லை. கார்டு நம்பர் இருக்கும், கார்டு நம்பர் வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணணும், சிவிவியை வந்து சம்திங் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லை. இது ரெண்டும் கண்டிப்பாக வந்து ஒரு பேமெண்ட் டைப் அப்ளிகேஷனுக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம பப்ளிக்காக வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இன்கேஸ் ஒரு ஹேக்கரே நம்ம அப்ளிகேஷன் ஹேக் பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்காது. அவன் ரேண்டமாக வந்து இந்த மாதிரி கார்டு நம்பர்னு போட்டு ஒரு நம்பரை போட்டு ஹேக் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு தம் ரூல் இருக்குது சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட்டாக தான் அதை ட்ரை பண்ணணும். அன்லெஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் வந்து அதை பப்ளிக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தம் ரூலே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் படி பார்த்தா நம்ம வந்து 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 மிஸ்டேக் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம், சாரி கரெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ சி ஷார்ப் கிரெடிட் கார்டு கிளாஸ்க்கு போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பரை வந்து ப்ரைவேட்டாக வைக்கணும். நம்ம ஒன்ஸ் ப்ரைவேட்டாக மாற்றிட்டோம்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த ஃபீல்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நான் இப்போ இந்த 3 ஃபீல்டையும் நான் ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த 3 ஃபீல்டையும் நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். பட் நான் ப்ரைவேட்டாக மாற்றினால என்னால் யூஸ் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டியூ டு ரீச் ப்ரொடக்ஷன் லெவல்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த 3 ஃபீல்டையும் அங்கே யூஸ் பண்ணணும். இப்போது நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபீல்டையும் நான் எப்படி வந்து அங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஒரு டெவலப்பராக நம்ம அதுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு 3 சேஃப் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்து செட்டர். தேர்ட் ஆப்ஷன் வந்து காமன் ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஷன் வழியாக வந்து நம்மளோட ப்ரைவேட் ஃபீல்டை வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரைவேட் ஃபீல்டு வந்து அப்போ என் கண்ட்ரோலில் வந்துடும். இது பப்ளிக்காக இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றலாம். பட் இது ப்ரைவேட்டாக மாற்றுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் ஒரு 3 வழி செட் பண்ண போகிறேன். அந்த 3 வழியாக மட்டும்தான் வந்து இந்த ஃபீல்டை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கன்ஸ்ட்ரக்ட். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து ஒவ்வொரு டைப்புக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு நம்பரை வந்து கன்ஸ்ட்ரக்டர்லையும், சிவி வந்து செட்டர்லையும், ஹோல்டர் நேம் வந்து மெத்தட் காமன் மெத்தட்லையும் வந்து செட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கார்டு நம்பரை வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ அந்த கிளாஸ் நேம்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பரை வாங்க போகிறேன். அந்த கார்டு நம்பரை கொண்டு போயிட்டு இந்த கார்டு நம்பருக்கு செட் பண்ண போகிறேன்.
பிஃபோர் தட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து நம்ம என்னதான் கார்டு நம்பர் வாங்கினாலும் அந்த கார்டு நம்பர் வந்து வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெத்தட். இப்போ இதுக்குள்ள நான் எந்த லாஜிக்கும் போட போகிறதில்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட போகிறேன். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் இது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே வர கார்டு நம்பரை வந்து இந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ இது என் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. நான் என்ன தான் இந்த ஃபீல்டு நான் இது மாதிரி பப்ளிக்காக வச்சுருந்தேன், யாரும் ஆக்சஸ் பண்ணாங்க. இப்போ நான் அதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன். ப்ரைவேட்டாக மாற்றிட்டு அந்த ஃபீல்டுக்கு எப்போ வேல்யூ செட் பண்ணுறத நான் முடிவு பண்ணுறேன். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வழியாக நீ செட் பண்ணலாம். நீ செட் பண்ணி என்ன ஒரு வேல்யூ நீ அனுப்பினாலும் அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். இந்த இடத்துல அந்த லாஜிக்லாம் வரப்போகுதுன்னு அசியூம் பண்ணீங்க. அந்த லாஜிக்லாம் என்னோட ரெக்குயர்மெண்ட் மெட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த வேல்யூ கொண்டு போய் நீங்கள் செட் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது தப்பாக வேல்யூ அமிச்சிங்கன்னா அப்போ நான் செட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஃபீல்டு வந்து இப்போ என் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. நம்ம எந்த வழியாக பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வழியாக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து சிவிவி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பப்ளிக்கு இப்போது சிவிவி. இப்போ சிவிவியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி அதுக்கு வேல்யூவை செட் பண்ண தான் முடியும். ஓகேங்களா? சிவிவியில் வந்து வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவிவி வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக வச்சுப்போம். இப்போது நான் வேல்யூவை அதில் செட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கெட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு செட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நான் சிவிவியை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வேல்யூ செட் பண்ண தான் போகிறேன். அந்த வேல்யூவை வந்து ரெட்ரீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி சேம் இங்கேயும் வேலிடேஷன். அந்த வேலிடேஷன் எல்லாம் மெட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் வேல்யூ செட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது அந்த சிவிவிக்கு இதில் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வரும். அந்த பேராமீட்டர் நான் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த கெட்டர் செட்டரை பற்றி உங்களுக்கு ஐடியா வேணால் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இது புரியலன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் சிவிவி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் செட் மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னால் சிவிவி வந்து வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணி பார்க்க முடியாது. வெறும் நான் செட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி செட் பண்ணும்போதும் என்னோட வேலிடேஷன் எல்லாம் மெத்தாச்சுனா மட்டும் தான் நான் வேல்யூவை செட் பண்ணுவேன். ஸோ இப்போ சிவிவியும் வந்து என் கண்ட்ரோலில் வந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா சென்டர் வழியாக. இப்போ கார்டு ஹோல்டர் நேம் இது வந்து இன்னொரு டைப். இது வந்து காமன் மெத்தட். நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான் இது. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் என்ன வரப்போகுதுன்னா ஹோல்டர் நேம். இப்போ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் வந்து என்னோட வேலிடேஷன் எல்லாமே மெட்டாக தான் நான் செக் பண்ணிப்பேன். அப்படி வேலிடேஷன் மெட்டானா மட்டும்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் போய் என்னோட வேல்யூவை செட் பண்ணுவேன். இதுலேருந்து வர நேம். இப்போ நான் அகைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு எனக்கு இதில் எல்லா வேல்யூ இருந்தால் மட்டும் தான் நான் பேமெண்ட்டே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு நம்பரில் கன்ஃபார்ம் வேல்யூ இருக்கணும். அண்ட் தென் வந்து மிச்சம் 2 ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, சிவிவி அண்ட் தென் கார்டு ஹோல்டர் நேம். ஸோ இது 3த்துலேயும் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து எனக்கு பேமெண்ட்டே ஆகும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருப்போம். நம்ம வேல்யூஷன் ஃபெயில் ஆகிட்ருக்கோம். ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இப்போ இதில் செட் ஆகிருக்காது. செட் ஆகலாம், நமக்கு வந்து இப்போ பேமெண்ட்டே நடக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருந்ததுனால வந்து எல்லாரும் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரைவேட்டாக மாற்றிட்டோம். ப்ரைவேட்டாக மாற்றி நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இதில் வந்து 3 டைப் இருக்குது அந்த கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு. கன்ஸ்ட்ரக்டர், செட்டர், காமன் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு டைப்பை யூஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்கேப்சுலேஷன் டெஃபினேஷனை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஹைடிங் இன்டர்னல் டேட்டா. நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டர்னல் டேட்டா அதாவது சென்சிட்டிவ் டேட்டாவை, நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டாவை ஹைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டாவை வந்து யாரால வெளியேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் எக்ஸ்போசிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி த்ரூ பப்ளிக் மெத்தட்ஸ். அதாவது இதான் சேஃப் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க.
இப்போ எப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் நமக்கு தேவைன்றப்போ எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறப்போ இந்த மூணுக்கும் வேல்யூ செட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் மெத்தட்ஸ் வழியாக நான் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறேன். நான் கொடுக்குற மெத்தட் இந்த மெத்தட் வழியாக தான் இதை ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி நான் தரேன். அது வழியாக நம்ம வந்து அதுக்கு வேல்யூவை செட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டெஃபினேஷன். இட்ஸ் அபவுட் ஹைடிங் இன்டர்னல் டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அண்ட் எக்ஸ்போசிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி த்ரூ பப்ளிக் மெத்தட்ஸ். பப்ளிக் மெத்தட் வழியாக நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த 3 மெத்தட். அதுதான் இந்த 3 டைப். இப்போ நம்ம ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் போனீங்கன்னா நம்ம எரர் ப்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம போய் அதை சால்வ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரில் வந்து கார்டு நம்பரை சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் அனுப்ப முடியாது. தென் சிவிவியில் வந்து ஒரு வேல்யூவை செட் பண்ணணும். நம்ம சிவிவியை வந்து செட் மட்டும் தான் பண்ணியிருந்தோம், கெட் போடல. இப்போ பார்த்தோம்னா நீங்கள் கெட் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். இப்போ பாருங்கள், நான் சிவியை வந்து கெட் பண்ண ட்ரை பண்ணாலே இங்கே பார்த்தீங்களா cannot யூஸ் இன் திஸ் கான்டெக்ட் பிகாஸ் இட்ஸ் லேக்ஸ் த கெட் ஆக்சஸரே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சிவியை வந்து செட் மட்டும் தான் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கார் ஹோல்டர் நேமுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா காமன் மெத்தட் வச்சுருந்தோம். அந்த காமன் மெத்தடில் போயிட்டு அலெக்ஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு அகைன் வந்து ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் ஆச்சு, பட் வந்து அது வந்து ஒரு குட் டிசைன் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான டிசைன் பண்ணிட்டோம். நம்ம இன்டர்னல் டேட்டா சென்சிட்டிவ் டேட்டா எல்லாத்தையும் ஹைடும் பண்ணிட்டோம், ப்ராப்பர் வேலிடேஷனும் பண்ணிட்டோம், அட் த சேம் டைம் அப்ஸ்ட்ராக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் சொல்லலாம் இப்போதைக்கு. இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கேப்சுலேஷனுக்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் நம்ம டெய்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டிவி ரிமோட் எடுத்துங்க. இந்த டிவி ரிமோட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரிமோட்டுக்குள்ளே வந்து சிப்பு, ஒயர்ஸு நிறைய இருக்கும், ஐசி சம்திங் நிறைய இருக்கும். அந்த எல்லா டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. ஹைட் பண்ணி மேலே ஒரு கவர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து என்கேப்சுலேஷன். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டா, இன்டர்னல் டேட்டா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சிப்பு, ஒயர்ஸ் இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டாங்க. ஹைட் பண்ணி நம்மளுக்கு ரிமோட்டாக கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து என்கேப்சுலேஷன். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரிமோட்லேயே வந்து பவர் பட்டன் இருக்கும். ஆன் பட்டன், வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன். ஓகேங்களா? நம்ம அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும்னு தெரியும், ஆஃப் ஆகும்னு தெரியும். ஓகேங்களா? ஆனால் அது உள்ள என்ன ஃபங்க்ஷன் தேவை நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம பவர் பட்டன் ஆன் பட்டன் கொடுத்துட்டான் நம்ம ஆன் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிவி ஆன் ஆகுது. பட் அது உள்ளே நடக்கிற காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டான். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த டிவி ரிமோட்டை பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து என்கேப்சுலேஷனும் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் வந்து என்கேப்சுலேஷனும் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. ஹோப் இப்போதைக்கு உங்களுக்கு என்கேப்சுலேஷன்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.